இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு இது. முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த காணொலி தேவைப்படாமல் இருக்கும். ஆனால் நமது நாட்டில் அதிகமானவர்கள் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நான் தந்து கொண்டிருக்கிறேன். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு ஒன்றும் இப்பொழுது வந்திருக்கிறது. பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு மற்றொரு வேலைக்காக விண்ணப்பங்கள் கோர இருக்கின்றது. இது முகாமைத்துவ உதவியாளருக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது. இது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அமைச்சின் கீழாக உள்ளூர் மற்றும் மேம்பாட்டு நிதியினூடாக கோல் பண்ணப்பட்டிருக்கிறது. முகாமைத்துவ உதவியாளருக்கான எந்த விதமான அனுபவமும் இந்த வேலைக்கு தேவையில்லை. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த வேலைக்காக எந்த விதமான அனுபவமும் தேவையில்லை. ஆனால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 3 திறமை சித்திகளுடன் இன்னும் 3 சித்திகளோடு மொத்தமாக 6 பாடங்கள் நீங்கள் சித்தி எழுதியிருக்க வேண்டும். அதாவது 3 திறமை சித்தி என்று சொன்னால் தமிழ் கட்டாயமாக தேவை, சி எடுத்திருக்க வேண்டும். அடுத்து கணிதம் எஸ் எடுத்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த கல்வித்தரத்திற்கு கிடைக்கும். ஏ-லெவலை பொறுத்தவரையில் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் வேலை எடுக்கணும் என்று சொன்னால் இந்த திணைக்களத்தினூடாக சாதாரணமாக 3 சித்திகள் கேட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஆக குறைந்தது 3 சித்திகள் என்று சொன்னால் 3S இருந்தாலே போதும், நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். வயது எல்லையை பார்க்க போனால் 18 தொடக்கம் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த அமைச்சினூடாக நாட்டின் எல்லா இடங்களிலிருந்தும் விண்ணப்பதாரர்களை கோரியிருக்கின்றார்கள். எனவே இன்னும் 2 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது இந்த வேலைக்காக முடிவு தேதி. விண்ணப்பங்கள் அல்லது வர்த்தமானி ஏதும் தேவை என்று சொன்னால் எங்களுடைய ஸ்கிரீனில் தெரிகிற இந்த தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. அந்த இலக்கத்திற்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் குறிப்பிட வேண்டியது MA கெசட்னு சொல்லி நீங்கள் டைப் செய்து குறுந்தகவல் அனுப்பிக்கொள்ளலாம். உங்களுக்கான கெசட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மும் வரும். எனவே இதில் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். காரணம் என்னவென்று சொன்னால் நிறைய விடயங்கள் இந்த காணொலியில் இருக்கிறது. அதாவது இந்த விண்ணப்பிக்கும் முறையை பார்த்து போனால் உங்களுக்கே நான் அப்ளிகேஷன் ஃபார்மில் கீழ்ப்பக்கத்தில் இருக்கும் அந்த என்வலப் எப்படி நீங்கள் உருவாக்கணும் என்று சொல்லி, அதாவது உருவாக்கினாலும் பரவாயில்லை, அல்லது நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதினாலும் பரவாயில்லை. அதாவது இடது பக்க மூலையில் என்ன வேலை என்று குறிப்பிட வேண்டும். அந்த திணைக்களத்தையும் குறிப்பிட்டு நீங்கள் அடுத்து உங்களோட வளமையாக தெரியும் உங்களோட அட்ரஸ், அங்கே மற்றது அவங்களோட அட்ரஸ் இருக்குது. இந்த ஃபுல்லாக நீங்கள் இந்த கெசட்டில் வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். பொதுவாக வர்த்தமானி அறிவித்தலூடாக கோல் பண்ணியிருக்கின்ற அத்தனை வேலைகளையும் உங்களுக்காக நான் உண்மையாக தந்து கொண்டிருக்கிறேன். எனவே மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க, வேலை தேடி கொண்டிருப்பீங்க, அதே மாதிரி வேலையோடு இருப்பீங்க. இந்த காணொளி போடப்படுகிறது. நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படாட்டியும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்பதை இந்த வேளையில் நான் சொல்லிக்கொண்டு மற்றொரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம். நன்றி.